அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறியூர் கேட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே என்று நினைந்த அற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன். உண்பனே நின்னும் உடுப்பனே நின்னும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே. நலன் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியில் 3வது பாடல் பார்க்கும் பெரும் பேற்றினை மணிவாசகப் பெருந்தகை அளித்துள்ளார். கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது உருப்படு நமக்கு. தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அறிவு கொண்டு அறிய முடியாதவன் யாவரும் அறிவறியா. அறிவு கொண்டு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களால அறிய முடியாதவன் இறைவன். அது அறிவறியா இங்கக்கூடிய பதங்களை நிறைய இடத்துல சொல்றார். இறைவனுடைய திருநாமம் 1008 லட்சத்தெட்டு, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லானுக்கு 1000 திருநாமம். அதுல அறிவு அறியவன், அறிவு கொண்டு அறிய முடியாதவன் ஒரு திருநாமத்தை மணிவாசக பெருந்தகை சொல்றார். அது யாரா இருந்தாலும் அறிவு கொண்டு அறிய முடியாது. ரொம்ப அறிவு வச்சிருக்கிறாங்க, நான் கோட்டைக்கணக்கில் அறிவு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அந்த அறிவை கொண்டு அறிய முடியாதவன். யாவரும் அறிவறியாய் ஆனால் எமக்கு எளியாய். யாருக்கு? அன்புடைய அடியவர்களுக்கு எளியவன். எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எனக்குள்ள நீ எழுந்தருளுப்பா. கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம். குயில் கண்ணுக்கு புலப்படாமல் நின்று கூவுகின்றது. கோழி கண்ணிற்கு புலப்படும்படி நின்று சத்தம் கொடுக்குது. குறுகுகள் கோழி குறுகுகள் இது கண்ணுக்கு புலப்படும்படியாக பறவை இனங்கள் கூவுகின்றன. குயில் கண்ணுக்கு புலப்படாமல் கூவுகின்றது. சங்கநாதம் ஒலி எழுப்பி காலை பொழுதை கட்டியம் கூறுகின்றன. இவையெல்லாம் விடியலை காட்டும் அறிகுறிகள். பயிற்சி வராத குயில் குறுகு சங்கம் கோழி இவை அனைத்தும் இறைவனது நினைவினை தங்கள் சிந்தனையில் பதிய வைத்து கொண்டு பயிற்சி பெறும் தகுதியுடைய அவைகள்லாம் தங்களுடைய சிந்தனைகளை பதிய வைத்து திருப்பள்ளி எழுச்சிக்கு நேரம் ஆயிட்டு, எங்கள் இதயத்திற்குள் இறைவனை எழுந்தருளும் நேரமாயிட்டு அப்படின்னு அவைகள்லாம் கூட கூவுது. கோழி கூவுது, குறுகு கூவுது, பூங்குயில் கூவின எல்லாமே சத்தம் கொடுக்குது. சங்கம் முழங்குது. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. நட்சத்திரங்கள் தங்களை மறைச்சிக்கிடுது. சூரிய உதயம் ஆகும்போது நட்சத்திரங்கள் தங்களை மறைத்து கொள்கின்றன. இவைகள்லாம் காலை பொழுது வந்துருச்சு, விடியல் வந்து விட்டதுன்னு சொல்லுது. எனக்கு விடியல் எப்போது? எம்பெருமான் அறிவு கொண்டு அறிய முடியாதவனே. நான் உணர்வு கொண்டு உணர்வது எக்காலம்? அது எனக்குள்ள எப்படி நிகழும்? என்னுடைய இதய தாமரையில் இவன் எழுந்தருளப்பெறும் நாளே எனக்கு விடியல். தாளினை அனுபவம் பெறுவதற்கு என்னை பள்ளி எழுப்பி அவன் அறிவு தர வேண்டும். அப்போ என்னுடைய இதயத்துக்குள் அவன் எழுந்தருள வேண்டும். அப்போதான் எனக்கு விடியல். யாவருக்கும் அறியவன், என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவன். அதனால் அவன் அவனுடைய திருவடித்தாளை எனக்குள்ள அதை என்னுடைய கண்ணினையில் காட்ட வேண்டும், என்னுடைய உச்சந்தலையில் காட்ட வேண்டும், நெஞ்சில் கண்ணில் சிரசில் அவன் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அருளாளர்களும் வேண்டியிருக்கிறாங்க. அப்படி மாதிரி தாளினை அனுபவம் பெற்றால்தான் ஒவ்வொரு உயிருக்கும் அது விடியல். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண விலங்கினங்கள் பறவையினங்கள் மாதிரி நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கும். தாள் அனுபவம் பெறக்கூடியதான் ஒவ்வொரு உயிருக்குமே சிறப்பு. அதனால தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்களியாய். நான் அறிவு கொண்டு அறிய முயற்சிக்கலப்பா, சரணாகதி கொண்டு உன்னை உணர வேண்டும் என்று உணர்வு நிலையில் நான் உன்னை சரணடைந்தேன். அதனால் எமக்கு எளியாய் அப்படிங்கிறாரு.
நாம் அனைவரும் சரணாகதி கொண்டு அவனை தொழுதோன்னு சொன்னால் கட்டாயம் நமக்கும் எளியவனாக தான் இருப்பான். அறிவு கொண்டு அறிய முடியாமல் சரணாகதி கொண்டு அவனை உணரலாம் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. பறவைகள் கூட விடியலை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய ஆன்மா திருவடிப்பேராகிய அந்த விடியலை நோக்கி நாம் பயணப்படணும். அஞ்ஞான இருள் நம்மளை விட்டு அகலணும், ஞான ஒளி நமக்குள் எழணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு யாவருக்கும் அறிவு கொண்டு அறிய முடியாத அந்த சிவம் நமக்குள் எழுந்தருளினால் மட்டுமே முடியும். அதனால் யாவரும் அறிவறியா எமக்களியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய தாழ் அனுபவம் தருவதற்கு எம்பெருமானே நீ எனக்குள் எழுந்தருள வேண்டும் என்பதான விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார். சரணாகதி செய்யும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவர் உள்ளத்துள் எழுந்தருளுவான் என்பதான பதிவு அமைகின்றது. திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு எதை நோக்கி அவர் பயணப்படுகின்றார் என்பதை நாளை பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வாதவூரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.